விஜயண்ணா, நான் தீவிர தலைவெறியன்னு சொல்லலாம். தலைவெறியனோட வெறிச்சின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் 30 வருஷம் தலைவெறி. ஏன்னா என் பையங்களையும் கூட உங்க ரசிகரா இருந்து நான் பில்லா படம் பார்த்து அஜித் ரசிகரா மாத்தி வச்சேன். ஆனா இப்போ உங்களை பிடிச்சதுக்கு காரணம் நீங்க 30 வருஷமா என்னென்ன செஞ்சீங்கிறது உங்க விர்ச்சுவல் வாரிஸ். அதான் நம்ம தம்பிகள் போட்ட காணொலியில உங்களை பார்த்தேன். அது என்ன தெரிஞ்சதுன்னா, எனக்கு புரட்சி தலைவர் பாடின மாதிரி கருணை இருந்தால் வள்ளலாகலாம். அதில் உங்க கருணை பார்த்தனா, கடமை இருந்தால் வீரனாகலாம். உங்களோட வீரத்தை பார்த்த மக்களுக்காக செய்ய வர்றேன்னு சொன்னீங்க பார்த்தே, கடமையாற்றோன்னு. அதில் உங்க வீரத்தை பார்த்தனா, பொறுமை இருந்தால் மனிதனாகலாம். இத்தனை 6 மாச காலத்துல உங்களை படுத்துற பாடு இருக்கே இந்த தமிழ்நாட்டுல. அப்பா சாமி, இந்த ஊடகங்கள் சரி, யார் யார் என்ன பண்றாங்கன்னு அதையெல்லாம் பார்த்துட்டு நீங்க இவ்வளவு பொறுமையா இருக்கிறீங்க. அதுல நீங்க மனிதன். இந்த 3 இருந்தால் தலைவனாகலான்னு எங்க புரட்சி தலைவர் பாடினாரு பாத்தீங்களா? அது மாதிரி இந்த 3 தகுதி உங்களுக்கு தான் தலைவனாகிறது உங்களுக்கு தானே இருக்குது. மே 4 நீங்க தானே முதல்வர். தெரிஞ்சும் தெரியாமல் நாளைய தீர்ப்புங்கிற படம் உங்களுக்கு அமைஞ்சது. அது கடவுளா கொடுத்த தீர்ப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க வாக்குறுதி கொடுத்தது போல எல்லா வாக்குறுதி மக்களுக்கு நிறைவேற்றினா, நல்ல ஆட்சி கொடுத்து மகளிருக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையில இருக்கிறேன்னா, நான் வரலாற்றுல கண்டிப்பா நீங்க இடம் பெறுவீங்கன்னா. யாரோ என்னமோ கமெண்ட்ஸ் போட்டுட்டு போங்க. ஆக சிறந்த தலைவன் விஜய் அவர்கள் மட்டும்தான். மனசாட்சி உள்ளவங்களா இருந்தா சிந்திச்சு பார்த்து அவர் காணொலி பாருங்க. படத்துல நடிச்சே அவர் இவ்வளவு நன்மைகள் செஞ்சிருக்காரு. நாட்டுக்கு என்னென்ன நன்மைகள் செய்வாருன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு சிந்திச்சு தயவு செய்து அவரை பேசாதீங்க.